ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदा कमलं श्रीगुरुन् वैष्णवं च श्रीरूपं साग्रजितं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगतपते गोपेश गोपिका कांद राधा कांद नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष अभद्रेष नित्यं बाहुदः सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय दीर्घं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। भागवत प्रार्थने। सर्वशास्त्राप्ति पीयूषा सर्ववेदैः सद्बला सर्वसिद्धान्तरत्नाट्य सर्वलोकैः दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलितुवन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुते। मत्स्नेहबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महातन मद्निस्तारक मद्वाक्य मदानन्द नमोऽस्तुते। असाधु साधु दायिन् हदिनोच्चस्ताहर हाना मुञ्च कासिन् मां प्रेम्णा हृत्कण्डयो स्फुरा। हरे कृष्ण जी படிங்க। ஹரே கிருஷ்ணா படிக்கிறாங்க மாதாஜி. சரி படிங்க மாதாஜி. அல்லையா மாதாஜி படிங்க படிங்க மாதாஜி. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக வைத்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிக பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவரமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. हरे कृष्णा। थैंक यू माता जी। इस डिवाइन ग्रेस பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய்। இன்னைக்கு 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 25 கரெக்ட்டுங்களா? சரிங்க மாதாஜி, கரெக்ட்டுங்க. ஓகேங்க சார்। ததோகந்தாசி மத்ஸ்தானம் சர்வலோக நமஸ்கிருதம் உபரிஷ்டாத் ருஷிக் பயஸ் त्वं यतो नावर्तते कतः। ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி, படிக்கிறேங்க ஹரே மாதாஜி. படிங்க। மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திராச பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதுக்கு ஜெய். முழுமுதற் கடவுள் தொடர்ந்து கூறினார், அன்பு குருவனே, இவ்வுடல் கொண்ட ஜட வாழ்வை நீ நீத்த பிறகு சர்வலோக வாசிகளாலும் துதிக்கப்படும் எனது உலகத்தை அடைவாய். அது சப்த ரிஷி மண்டலத்திற்கும் மேலாக இருக்கிறது. அதனை நீ அடைந்த பிறகு இந்த உலகிற்கு மீண்டும் திரும்பி வர மாட்டாய். பொருளுரை. இஸ்லோகத்தில் உள்ள நவார்த்ததே என்னும் வார்த்தை மிகவும் முக்கியமானது. பகவான் கூறினார், நீ உன் திருப்பிடமாகிய மத் ஸ்தானம் என்பதை அடைந்த பிறகு மீண்டும்
இந்த உலகிற்கு திரும்பி வரமாட்டாய். பகவான் உன் உன்னத திருப்பிடமாகிய மத்ஸ்தானம் இல்லையா மாதாஜி? உன்னத மற்றது உனது இருப்பிடமாகிய. இல்ல இல்ல பகவான் கூறுகிறார், நீ உன்னத திருப்பிடமாகிய மத்ஸ்தானம் என்பதை அடைந்த பிறகு மீண்டும் இந்த உலகிற்கு திரும்பி வர மாட்டாய் என்று. ஆமாங்க. ஆகையினால் துருவலோகம் என்னும் வடமீனானது உலகில் பகவான் விஷ்ணுவின் இருப்பிடமாகும். அதற்கும் மேலாக பாட்கடல் இருக்கிறது. அப்பாட்கடலினுள் ஸ்வதேவீபம் என்னும் தீவு இருக்கிறது. இக்கிரகமானது சப்த ரிஷி மண்டலத்திற்கும் மேலாக இருக்கிறது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது விஷ்ணு லோகமாக இருப்பதினால் அனைத்து லோகங்களைச் சேர்ந்தவர்களாலும் துதிக்கப்படுகிறது. இப்பிரபஞ்சம் அழிக்கப்பட்ட பிறகு துருவலோகத்திற்கு என்ன நேரும் என்ற கேள்வி எழலாம். இதற்கான பதில் மிகவும் எளிதாகும். இப்பிரபஞ்சத்திற்கு மேலாக உள்ள வைகுண்ட லோகங்களைப் போல் துருவலோகமும் நிலைத்திருக்கும். இது தொடர்பாக ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் கூறுகிறார், நாவர்த்ததே என்னும் வார்த்தை இத்துருவலோகமானது நித்தியமானது என்று. ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நாவர்த்ததே அப்படின்னா என்ன சொல்லப்படுவீங்க? ஆவர்த்ததே திரும்பி வர்றது கிடையாது. எப்படி ந தத் பாசிதோ ஷியோ நசசாங்கோ பாவக அந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுதோ அது போல எங்க சென்றால் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்திற்கு நீ செல்வாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப துருவ மகாராஜாக்கு துருவலோகம் கொடுத்துடுறாரு. அந்த துருவலோகம் எப்படிப்பட்டனா ஸ்வேதா தீபம் அப்படின்னு பார்க்கடல்ல பகவானது லோகம் எப்படிப்பட்டதோ அது போல துருவ மகாராஜாவோட அந்த துருவலோகமும் அழிவடையாதது. அப்போ இந்த பிரளயம் ஏற்படுது இல்லைங்களா, அப்ப கூட இந்த துருவ லோகம் அழிவுக்கு உட்பட்டது கிடையாது. ஏன்னா இது பகவானுடைய தாமம். தாமம் அப்படின்னா புனிதமான இடம். எப்படி நாம இங்க பிருந்தாவனத்தை புனிதமான இடம்னு சொல்றோம், அது போல மாயப்பூர் அதை புனிதமான இடம்னு சொல்றோம், துவாரகை புனிதமான இடம்னு சொல்றோம். இந்த மாதிரி அதுவும் புனிதமான இடம். இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பின்னாடி கூட துருவலோகத்திற்கு அந்த அழிவு கிடையாது. அதுதான் நாவர்த்ததே அப்படின்னு இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. அடுத்தது ஸ்லோகம் 26. மைத்ரேய உவாச்ச இதி அச்சித ச பகவான் அதிசிஷ்யாத்மன பதம் ஆலஸ்ய பஸ்யதோ தாம ஸ்வம் அகாத் கருட துவஜஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஏற்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வஸ்ரீ ஆஷா பக்தி வேதாந்தா ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். மைத்ரேய முனிவர் கூறினார், துருவ மன்னரால் துதிக்கவும் மரியாதை செய்யப்பட்டு தமக்குரிய மண்டலத்தை அவருக்கு அளித்த பிறகு பகவான் விஷ்ணு கருட வாகனத்தின் மீது ஏறி துருவ மன்னரை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தமது இருப்பிடத்திற்கு திரும்பி சென்றார். பொருளுரை. இச்சலோகத்திலிருந்து பகவான் விஷ்ணு தமது இருப்பிடத்தை துருவ மன்னனுக்கு அருளினார் என்று தெரிகிறது. அவரது இருப்பிடம் எது என்று பகவத்கீதையில் விளக்கப்பட்டிருக்கிறது. 15.6 யத் கத்வா நா நிவர்த்தந்தே தத் தாமா பரமம் மமா. அதாவது எதனை எய்தினோரோ மீள்வதில்லையோ அதுவே என் பரமபதம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ பகவான் தன்னுடைய இருப்பிடத்தை அவன் துருவ மகாராஜா கழித்துட்டு திரும்பி போறார். ஸ்லோகம் 27. அந்த லோகமானது என்றும் அழியாதது. பிரளயத்தின் போது கூட அது அழியாதது. எங்க இருக்குன்னா அது தபசிகள் இருக்கிற அந்த தபோலோகத்திற்கு மேல உயர்ந்த இடத்துல இருக்கு. ஸ்லோகம் 27. சோபி சங்கல்பஜம் விஷ்ணோபாத சேவோபாசாதிதம் பிராப்ய சங்கல்ப நிர்வாணம் நாதி பிரீதோ அப்யகாத்புரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன் மாதாஜி. தனது தீர்மானத்திற்கேற்ப பகவானின் தாமரை திருவிடைகளை தொழுது விரும்பிய பலனை பெற்ற பிறகும் கூட துருவ மன்னர் அதிக மகிழ்ச்சி அடையவில்லை. இவ்வாறு அவர் தன் அரண்மனைக்கு திரும்பி சென்றார். பொருளுரை. நாரத முனிவரின் அறிவுரைக்கேற்ப பக்தி தொண்டின் மூலம் பகவானின் திருவடி தாமரைகளை வழிபட்டு துருவ மன்னர் தான் விரும்பிய பலனை அடைந்தார். அவரது விருப்பமானது தனது தந்தை, தாத்தா மற்றும் கொள்ளு தாத்தாவை விட மிகவும் மேலான நிலையாகும். துருவ மன்னர் சிறுவயதிலிருந்தே அவரது தீர்மானம் குழந்தைத்தனமானதாக இருந்தாலும் முழுமுதல் கடவுள் மிகவும் அன்பும் கருணையும் உடையவராதனால் துருவ மன்னரது விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தார். துருவ மன்னர் தான்
குடும்பத்தில் உள்ள எவருக்கும் இல்லாத சிறந்த மேலான வசிப்பிடத்தை விரும்பினார். அதனால் பகவான் தனக்கு சொந்தமான இருப்பிடத்தை அவருக்கு வழங்கியதன் மூலம் அவரது தீர்மானத்தை முழுவதுமாக நிறைவேற்றினார். ஆயினும் துருவ மன்னர் தான் இல்லத்திற்கு செல்லும் பொழுது அத்தனை மகிழ்ச்சியாக இல்லை. தூய பக்தி தொண்டன் எப்போதும் தூய பக்தி தொண்டு என்பது பகவான் தான் தேவையினை கேட்காததாகும். ஆயினும் அவர் சிறுவனாதனால் தனக்கு தேவையானதை கேட்டுவிட்டார். பகவான் அவரது விருப்பத்தினை நிறைவேற்றினாலும் கூட துருவனால் மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. பகவானிடம் எதை கேட்டு பெறுதல் கூடாது, அப்படி இருக்க தான் கேட்டுவிட்டோமோ என்று அவர் வெட்கப்பட்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இந்த ஜட உலகில பக்தின்ற பேர்ல நாம எல்லாருமே முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம், கோயிலுக்கு போனா எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, டிமாண்ட்ஸ் பெரிய ஒரு மளிகை லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு பகவான்கிட்ட போவோம். ஆனா இங்க துருவ மகாராஜா தான் கேட்டதுக்காக வருத்தப்படுறார். ஏன்னா தூய பக்தி என்பது அந்யா அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகுல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்திர் உத்தமா. அதுதான் உத்தம பக்தி. ஆனா இங்க துருவ மகாராஜர் கேட்டுட்டேனே அப்படின்னு வெட்கப்படுறாரு. இப்ப நாம எல்லாருமே பக்தி பண்றோம். அப்ப பகவான் அப்போ துருவ மகாராஜா ரொம்ப வெட்கப்படுறார். நாம பகவான்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டோமே அப்படின்னு. ஏன்னா தான் பெற்ற பிள்ளைக்கு தாய் எதை எப்ப கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும். குழந்தை அழுகும், கேட்க தெரியாது. சின்ன குழந்தை என்ன பண்ணுனா அழுகும். அப்ப அந்த தாய்க்கு தெரியும், ஓ பசிக்காக அழுகுது. சில சமயம் குழந்தை அழுகும், இப்பதானே பால் கொடுத்தோம் அப்படின்னு போய் ஏதாவது உடம்புல ஏதாவது கடிக்குதா பார்ப்பாங்க. அப்ப ஏதாவது சின்ன எறும்பு இருக்கும். அப்ப அதை சரி பண்ணி மருந்து போட்டுவிட்டு எண்ணெய் வச்சு சரி பண்ணுவா. சோ தாய்க்கு தெரியும் குழந்தை ஏன் அழுகிறது, எதற்காக அழுகிறது அப்படின்னு. அது போல பகவான் நம்மளுக்கு என்ன தேவையோ, சில சமயங்கள் நம்ம தேவையில்லாதவற்றை பகவான்கிட்ட வேண்டி பெறும்போது அவர் முதல்ல மறுப்பார். ஆனா ரொம்ப வேண்டி கெஞ்சும் போது என்ன பண்ணுவார், கொடுத்துருவார். கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அது தீய வினைகளை கொடுக்கும். வேண்டாத நேரத்துல வேண்டாத ஒன்னை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது நம்மளுக்கு பல மடங்கு நம்மளுக்கு அது துன்பத்தை தரும். இப்ப நான் ஒரு கார் வேணும்னு விருப்பப்படுறேன், ஆனா என்னுடைய நேரம் கார் வந்ததுன்னா கண்டிப்பா அதுல ஆக்சிடென்ட் ஆகுன்னு இருக்கு. அப்ப பகவான் என்ன பண்றார், கார் வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுறார். சில பேருக்கு பாருங்க, வீடு கட்டணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க, காசெல்லாம் இருக்கும், ஆனா கட்டவே முடியாது. அது போல சிலர் எங்காவது கோயிலுக்கு போகணும்னு விருப்பப்படுவாங்க, எல்லா வசதியும் இருக்கும், ஆனா போகவே முடியாது. ஏன்னா எல்லாமே கடவுளுடைய விருப்பம்தான். கடவுள் விருப்பப்பட்டால் மட்டுமே அது நடக்கும். காசு இருந்தாலோ இல்ல நான் ரொம்ப ஆசைப்பட்டாலோ எதுவுமே நடந்துராது. எதுவே ஆசைப்படுறதுக்கு தகுதி வேணும் முதல்ல. அப்படியே தகுதி இருந்தாலும் அது பகவானால சாங்ஷன் பண்ணப்பட்டா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். வெறுமனவே ஆசைப்படுறது இல்ல எனக்கு எல்லாமே காசு இருக்கு அதை வாங்க முடியும்னு நினைச்சாலுமே நம்மளுக்கு சிலதெல்லாம் கிடைக்காது. சில பேர் நான் வீடு கட்டணும்பாங்க, ஆனா ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் நம்மளுக்கு திரும்ப திரும்ப வருது. அடுத்தது ஸ்லோகம் 28. விதுர உவாச்ச சுதுர்லபம் யத் பரமம் பதம் ஹரேர் மாயாலின சரணார்ச்சனார்ஜீதம் லப்த்வாபீஹ சித்தார்த்தம் இவைஹ ஜன்மனா கதம் ஸ்வம் ஆத்மனம் அமன்யதார்த்தவித். ஹரே கிருஷ்ணாங் மதஜி. ஹரே மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ விதுரர் கேட்டார், மரியாதைக்குரிய அந்தணரே, பகவானின் இருப்பிடம் அடைவதற்கரியது. அது தூய பக்தி தொண்டினால் மட்டுமே அடையக்கூடியது. காரணம் அது ஒன்றே கருணைமிக்க பகவானுக்கு மிகவும் விருப்பமானதாகும். தனது ஒரு பிறவியிலேயே துருவ மன்னர் அந்நிலையினை எய்திவிட்டார். மேலும் அவர் மிகுந்த ஞானமும் மனச்சான்றும் மிக்கவர். பிறகு ஏன் அவர் மகிழ்ச்சியடையவில்லை? பொருளுரை. மகான் விதுரரின் கேள்வி நியாயமானதே. இது தொடர்பாக அர்த்தவித் எனும் வார்த்தை மிகவும் முக்கியமானதாகும். அது உண்மை மற்றும் உண்மையல்லாத ஒன்றிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தினை பிரித்தறியும் அறிவாகும். ஒரு அர்த்தவித் என்பவர் பரமஹம்சர் என்னும்
என்றும் அழைக்கப்படுகிறார். ஒரு பரமஹம்சர் எல்லாவற்றிலும் உள்ள நற்கொள்கையினை மட்டுமே ஏற்றுக்கொள்வார். சான்றாக, அன்னப்பறவை நீரும் பாலும் கலந்திருந்தாலும் பாலை மட்டும் பிரித்து எடுத்துக் கொள்கிறதோ அதுபோல பரமஹம்சரும் அனைத்து புற மற்றும் பௌதீக பொருட்களை புறக்கணித்து முழுமுதற் கடவுள் ஒருவரை மட்டுமே தன் உயிராகவும் ஆத்மாவாகவும் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு துருவ மகாராஜாவும் இப்பிரிவை சேர்ந்தவர்தான். அதனால்தான் அவர் விரும்பியதை அவரால் அடைய முடிந்தது. அப்படியிருந்தும் அவர் தன் இருப்பிடம் திரும்பும் பொழுது அத்தனை மகிழ்ச்சியுடன் இல்லை. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அர்த்தவித் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. கடைசியில வருது அமன் யார்த்தவித், அர்த்தவித் அப்படின்னு வருது. இப்ப அர்த்தவித் அப்படின்னா என்ன? சிறந்த ஞானம் உடையவர். சிறந்த ஞானமுடையவர். சிறந்த ஞானம் உடையவர்னா யாரு? பரமஹம்சர். பரமஹம்சர் நிலைக்கு முன்னாடி 3 நிலை இருக்கு. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பரமஹம்சருங்கிறது அந்த 4 நிலைகள்ல, அதாவது சந்நியாசத்துல 4 நிலைகள் இருக்கு. அதுல பரமஹம்சருங்கிறது 4வது நிலை. மற்ற 3 நிலைகள் என்ன? பரமன், பரமாத்மா, பகவான். இல்ல மாதாஜி. சந்நியாச நிலையில நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சுக்கோங்க. சந்நியாச நிலையில 3 நிலைகள். குட்டி சக்கா, பகு சக்கா, பரிவிரத ஆச்சாரியா. 4வது நிலைதான் பரமஹம்சா. பரமஹம்சா அப்படிங்கிறது மிக உயர்ந்த நிலை. குட்டி தக்கா, பகு தக்கா, பரிவிரத ஆச்சாரியா அதெல்லாம் வந்து கீழிருந்து வரும். குட்டி சக்கா அப்படிங்கிறது ஒருத்தர் குடில்ல இருந்துட்டே சந்நியாச நிலையை மேற்கொள்ளுவது. பகுத்தக்கா அப்படிங்கிறது அவங்க வந்து வெளியிலயும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. சாதுர்மாதிய அந்த நாட்கள் தவிர 4 மாதங்கள் சாதுர்மாதிய விரதம் எடுத்துட்டு அந்த நாட்கள் மட்டும் வெளியில போக மாட்டாங்க. மற்ற நாட்கள் வெளியில போய் பகுதி பிச்சாந்தேகின் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நிலையா மேல வந்து அந்த பரமஹம்சர் நிலையில மிகவும் மேலான நிலை, அதாவது சமாதி நிலைன்னு கூட வச்சுக்கலாம். புற விஷயங்கள் அவங்களை எதுவுமே தாக்காது. அவங்களோட நிலை என்னன்னா அன்னப்பறவை மாதிரி. நீரும் பாலும் கலந்திருந்தா கூட பாலை மட்டும் பிரித்து எடுத்து கொள்வது போல அந்த அன்னப்பறவை என்ன பண்ணுனா பாலை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கும். அது போல பௌதிக விஷயங்கள் நிறைய இந்த உலகத்துல இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம். ஆனா பௌதிக விஷயங்களை புறக்கணிக்க முடியாது. ஆனா அதுல இருக்கிறது தீமைகள் எல்லாம் விட்டுட்டு நன்மை அப்படின்னா இந்த பௌதிகத்துல என்ன? ஒரே ஒரு நன்மை, பகவானை பற்றிய விஷயங்கள். அப்ப அதை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. பாலை எப்படி ஒரு அன்னப்பறவை பாலை மட்டும் பிரித்தெடுக்கிறதோ அது போல பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் போன்றவற்றை மட்டும் பிரித்தெடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் பரமஹம்சா. அப்போ முழுமுதற் கடவுள் ஒருவரை மட்டுமே தன் உயிராகவும் ஆத்மாவாகவும் ஏற்றுக்கொள்கிறார். பௌதிக பொருட்களை எல்லாம் அவர் புறக்கணிச்சிடுறார். இப்ப துருவ மகாராஜாவும் இந்த பிரிவை சேர்ந்தவர். அதனால அவர் விரும்பியதை அவரால் அடைய முடிஞ்சாலும் கூட அவர் அவ்வளவு மகிழ்ச்சியா இல்லை. ஏன்னா பகவான்கிட்ட நான் தப்பா கேட்டுட்டேனே. ஏன்னா பக்தி பாதையில் போற யாருக்குமே பௌதிக பொருட்கள் எல்லாம் வந்து ஒரு கண்ணாடி தூள் மாதிரி, குப்பை மாதிரி. ஒரு சமயம் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி தியானத்துல இருந்தார் கங்கை கரை ஓரத்துல. அப்போ ஒரு ரொம்ப ஏழப்பட்ட அந்தனர், அவருக்கு ரொம்ப மனசுல வருத்தம், பணம் இல்லையே, நமக்கு செல்வம் இல்லையேன்னு. அப்ப அவரோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, இவரை தூண்டி விட்டாங்க. இதோ இந்த சாமிஜிட்ட கேளுங்க, நம்மளுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும், போய் அவர் கேளுங்க, பிக் பண்ணுங்க, எனக்கு செல்வம் வேண்டும் அப்படின்னு கேளுங்க. நான் கூட கேள்விப்பட்டேன், அவர் ஒரு சிந்தாமணி கல்லு வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், அதை வாங்குங்க, நாம ரொம்ப பெரிய பணக்காரர் ஆயிடலாம் அப்படின்னு. அப்புறம் அவரு அடிமனசுல அவருக்கும் ஆசை இருக்கு. அதனால மனைவி சொன்னோன்னு சரி போய் கேட்டுதான் பாக்கலாமேன்னு போறாரு. சனாதன கோஸ்வாமியை பார்த்து
சுவாமி நீங்க வந்து ம், இந்த சிந்தாமணி கல் வச்சிருக்கீங்களாமே, தயவு செஞ்சு எனக்கு அதை கொடுத்தாரு, இல்லைன்னா என்னோட ஜென்ம சங்கல்பம் அஹ், அந்த அது என்னோட இது விமோசனமாகும். நான் ரொம்ப வறுமையில வாடிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு. அவரு குப்பையில இருக்கு, பக்கத்துல குப்பை கிடக்குது, அதுக்குள்ள இருந்து எடுத்து தர்றாரு, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் இவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அந்த சிந்தாமணி கல் தொட்ட இடமெல்லாம் தங்கம், எல்லாம் தங்கமா மாறுது. ஒரே சந்தோஷம், கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா, நேத்து வரைக்கும் நம்ம நிலைமை தரித்திரம், பிச்சைக்காரங்களா இருந்தோம், இன்னைக்கு வந்து கோடான கோடி செல்வம், மில்லியனர்ஸ் ஆயிட்டோம். ஆனா இவங்களுக்கு ஒரு கட்டத்துல அது அலுத்து போயிருச்சு. ஆனா இவர் ஏன் டக்குன்னு தூக்கி கொடுத்தாரு? இவ்வளவு பெரிய பொருளை இவர் ஏன் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை வந்தது. அப்ப மனைவி சொல்றா, இதற்கும் மேல சிறந்தது ஒன்று அவர்கிட்ட இருக்கு, அதனால நீங்க போய் அவர்கிட்ட உங்க வேற மாதிரி கேளுங்க. இந்த இந்த கல்லை விட சிறந்த பொருள் உங்ககிட்ட இருக்கு, அதனால தான் நீங்க அமைதியா உட்காந்து தியானத்துல ஈடுபட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு அதைத்தாங்க எனக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றார், சனாதன கோஸ்வாமி சொல்றார், அப்படின்னா இந்த சிந்தாமணி கல்லை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற கங்கையில போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றார். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓடி போய் கங்கையில போட்டுறாங்க. சுவாமி இப்ப தாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் வந்து அந்த நாமத்தை உபதேசம் பண்றார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எந்த உலகத்துல தேடினாலும் கிடைக்காத அரிய பொருள் இதுதான், இதுதான் மிகச்சிறந்தது. இந்த நாமம் ஒன்றை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்துல சிறந்தது கிடையாது. அதனால இந்த இந்த நாமத்தை நீங்க எடுத்துக்கிட்டு ஜபம் பண்ணிட்டே வாங்கன்னு சொல்லி நாமத்தை கொடுத்து தீட்சை கொடுத்துட்டார். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். போய் தொடர்ந்து நாமம் சொல்லி 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 பகவானோட லோகத்துக்கு திரும்பி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட நாமம் நம்மளுக்கு கிடைச்சும் கூட என்ன பண்றோம் நாம? நாம் அஹாரி பகூதா நிஜ சர்வ சக்தி, எல்லா சக்திகளும் நிறைந்தது. தத்தார்ப்பத நியமித ஸ்மரணே நான் கால, ஸ்மரன் பண்றதுக்கு காலம் நேரம் தேவையே இல்லை. நீங்க டாய்லெட்ல இருக்கும்போது சொல்லலாம், குளிக்கும்போது சொல்லலாம், படுக்கும்போது சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம். ஸ்மரணே நான் கால ஏதா திருசி தவக்கிரப பகவன் மம்மா துர்தெய்வம் திருசம். ஆனா துரதிர்ஷ்டம் என்ன? இந்த நாமத்தின் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இல்ல. துர்தெய்வம் இத்திருசம் இசாஜனி நானுராக அப்படின்னு சொல்லி சிஷ்டாஷ்டகத்துல நம்மளோட நிலைமை கரெக்டா சொல்றாரு சில சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா இந்த கலியுகத்துல யாருக்குமே நாமத்து மேல நம்பிக்கை இல்ல. இந்த நாமத்தின் மேல நம்பிக்கை இல்லாம மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாமத்தை சொல்வதால எவ்வளவு நன்மை! ஏன்னா எல்லா சக்திகளும், பகவானுக்கு என்னென்ன சக்திகள் இருக்கோ அதுல நாமத்துல அடங்கியிருக்கு. நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது. கலிகாலே நாமரூபேன கிருஷ்ண அவதாரே, லிட்ரல் இன்கார்னேஷன், இலக்கிய அவதாரமாக அவர் அவதரித்திருக்கிறார். பாகவதத்துல இருக்கிறார். பாகவதம் ஒரு புத்தகம், வெறும் புத்தகம், ஜட புத்தகம் கிடையாது. பாகவதம் பகவானே புத்தக ரூபத்துல. கிருஷ்ணே ஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதிபீக சக கலவு நஷ்ட திருஷாமேச பிராணர்கோ அதுனோதிதக, பிராணத்தின் வடிவாக வந்திருக்கிறார். சோ பாகவதம் வேற இல்ல, கிருஷ்ணர் வேற இல்ல. இப்ப புத்தக பாகவதர், பக்த பாகவதர் அப்படின்னு ரெண்டு பேர். அப்ப புத்தக பாகவதர் அப்படிங்கிறது புத்தக வடிவில் இருக்கு. பக்த பாகவதர் அப்படின்னா பாகவதத்தை உணர்ந்தவர், அவர் பாகவதத்தை சொல்லக்கூடியவர். அந்த பாகவதர் அவரும் வந்து பகவானுக்கு இணையானவர். இப்படி பகவான் வந்து எந்த நேரத்திலும் பகவானோட நாமத்தை சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப நான் இதை போய் கேட்டுட்டேனே, பௌதிகமான விஷயத்தை கேட்டுட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்படுறார். ஏன்னா ஒரு பக்தன் ஒருவன் அறிந்தோ அறியாமலோ தேவையில்லாத ஒரு சிந்தனையில ஈடுபட்டா அதுக்காக ரொம்ப வருந்துவான். ஏன்னா மாயோட சூழல்ல இருக்கும்போது எல்லாருக்குமே அது தவறுகள் நடக்கும். ஆனா தவறு செஞ்சாலும் கூட ஒரு பக்தன் அந்த தவறுக்காக ரொம்ப மனம் வருந்துவான். அப்போ பிழைகள் எவ்வாறு திருத்தப்படுகிறதுன்னு, பரிகாரம், வெறும் பரிகாரம் மட்டும் செய்யறதுனால திருத்தப்படுறது கிடையாது. யானை குளியல் மாதிரி அது.
ஒருத்தர் வந்து இப்போ சர்ச்சுக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமையானா பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அப்போ பாதிரியார் வந்து பின்னாடி இருந்துட்டு, ஒரு திரைக்கு பின்னாடி இருந்துட்டு பாவ மன்னிப்பு தருவாரு. அப்புறம் மறுபடியும் போவான், தப்பு செய்வான், அடுத்த வாரம் வருவான், மறுபடியும் பாவ மன்னிப்பு கேட்பான். இதனால என்ன பிரயோஜனம்? ஏன்னா உணர்வு மாறாத போது திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணிட்டே இருப்ப. இப்ப காசி, கயா, கங்கா அப்படின்னு போறாங்க தீர்த்தத்துக்கு. ஆனா வெறும் உடலை கொண்டு போறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. உணர்வு மாற வேண்டும். எப்ப நீ குளிக்கிறியோ அப்ப நீ செய்த பிழைகளுக்காக அழுது பகவானிடம் மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அதை செய்யாதிருக்கும் போதுதான் அது முழு பலன் தரும். வெறுமனவே உடலை கொண்டு போய் குளிக்கிறதுனால உணர்வு மாறாம அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதே உணர்வு தான் உங்ககிட்ட இருக்கு. அப்போ உணர்வை மாற்றிக்கொள்ளாமல் உடலை மட்டும் எப்ப பாரு கங்கையில கொண்டு போய் குளிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா வெளிப்புற அழுக்கு போகும், அது ஒண்ணுதான் பிரயோஜனம். ஆனா உள்ள உணர்வு மாறுதா கேட்டா கிடையாது. ஒரு சமயம் இப்படித்தான் நிறைய பேர் போய் குளிப்பாங்க கங்கையில. அப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் பார்த்தாங்க. அவங்க ஒரு வயசான தாத்தா பாட்டியா மாறிட்டு ஆம் அப்போ அந்த அந்த தாத்தா வந்து திடீர்னு ஒரு பள்ளத்துல விழுந்துடுறாரு. அப்போ அங்க இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு என் கணவனை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அவர் ஒரு கிளைய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு ஒரு 10 அடியில. எப்படியாவது என் கணவனை காப்பாத்துங்கன்னு அவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூட்டம் சேர்ந்துருச்சு. அப்போ கொஞ்சம் பேரு கீழே இறங்க முயற்சி பண்றாங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு கண்டிஷன் அந்த பாட்டி சொல்றாங்க. யார் ஒருத்தர் பாவமே இல்லாம இருக்கிறீங்களோ அவங்கதான் என் கணவனை காப்பாத்த முடியும், இல்லைன்னா அவங்களும் சேர்ந்து உள்ள விழுந்துருவீங்க அப்படின்னு சொன்னப்ப எல்லாம் பேக் அடிச்சிடுறாங்க. எல்லாருமே பின்னாடி போயிடுறாங்க. எல்லாருக்கும் பயம். பாவமே இல்லாம இருக்கணுமா? ஐயோ, நான் எவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன். அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் தைரியமா உள்ள போய் காப்பாத்திட்டு வர்றாரு. அப்ப அந்த பாட்டி கேக்குறாங்க, எப்படிப்பா காப்பாத்துன? உனக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? உனக்கு பாவமே இல்லையா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, பாட்டி இப்பதான் நான் கங்கையில குளிச்சுட்டு வந்தேன், என்னோட பாவங்கள் எல்லாம் போயிருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. ஆனா இத்தனை பேர் கங்கையில குளிச்சவங்க தான், ஆனா அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல என் பாவம் போயிருச்சு அப்படின்னு. பாருங்க அப்ப ஸ்ரத்தா எந்த எந்த அளவுல இருக்கு பாருங்க. நிறைய பேர் இப்படித்தான் குளிச்சுட்டு வர்றாங்க, குளிச்சுட்டு வந்து பாவமெல்லாம் போயிருச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் பாவத்தை சேர்த்தறக்கு தயாராயிடுறாங்க. வெறுமனவே குளிக்கிறதுங்கிறது கிடையாது. குளியல் பவித்திரப்படுத்தணும். எது? மனதையும் உணர்வையும் உடலையும் அனைத்தும் அங்க தூய்மையாகணும். வெறும் உடலை மட்டும் தூய்மையாக்கிட்டு கங்கையில குளிச்சேன் அப்படின்னு வெளியில வரக்கூடாது. ஏன்னா மீண்டும் மீண்டும் தவறு செய்வதனால் பிரயோஜனமே கிடையாது. சோ அது போல இங்க பாவங்கள் கழிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு தான் பகவானை பற்றிய ஞானம் அப்படிங்கிறது கைகூடும். அடுத்தது மைத்ரேய வாச்ச மாது சபத்னியா வாக் பாணன ஸ்ருதி வித்தஸ்து தான் ஸ்மரன் நைச்சன் முக்திம் பதேர் முக்திம் தஸ்மா தாபம் உபேயிவான். ஹரே கிருஷ்ணா. யாராவது படிங்க மாதாஜி. மைத்ரே மொழிபெயர்ப்பு. மைத்ரேயர் பதில் கூறினார். தனது மாற்றான் தாயின் கொடுஞ்சொற்கள் என்னும் அம்புகளினால் துளைக்கப்பட்டிருந்த துருவ மன்னனது இதயம் மிகவும் துயரமடைந்திருந்தது. அவர் தனது வாழ்க்கை லட்சியத்தில் உறுதியாக நிலை பெற்றிருந்த போதிலும் அவளது தவறான நடத்தையினால் அவரால் மறக்க முடியவில்லை. அவர் இந்த உலகிலிருந்து உண்மையான விடுதலையை கேட்கவில்லை. மாறாக தனது பக்தி தொண்டின் முடிவில் முழுமுதல் கடவுள் தன் முன் காட்சியளித்த போது தன் மனதில் உலகியல் தேவைகள் இருந்தமைக்காக மிகவும் நாணினார். பொருளுரை. இப்பாடல் பற்பல கருத்துரையாளர்களினால் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. தன் வாழ்க்கை லட்சியம் நிறைவேறிய பிறகும் கூட துருவன் ஏன் மகிழ்ச்சி அடையவில்லை? ஒரு தூய பக்தன் தனது அனைத்து இச்சைகளில் இருந்தும் விடுதலை பெற்றவனாகவே இருக்கிறான். உலகிலுள்ள ஒருவனது ஆசைகள் அசுரத்தன்மை வாய்ந்தவையாகும். ஒருவன் அடுத்தவனை தன் எதிரியாக கருதுகிறான். ஒருவன் தனது எதிரியை பழிவாங்க துடிக்கிறான். ஒருவன் தான் பெரிய தலைவனாக அல்லது உலகிலே பெரியவனாக விரும்புகிறான். இவ்வாறு ஒருவன் அனைவரோடும் போட்டி போடுகிறான். இதனை பகவத்கீதை 16ஆம் அத்தியாயம் அசுத்தமானது என்று குறிப்பிடப்படுகிறது. தூய பக்தன் பகவானிடமிருந்து அசுத்தனமானது மாதாஜி, அசுரத்தனமானது, அசுத்தமானது இல்ல, அசுத்தனமானது என குறிப்பிடுகிறது. அசுரத்தனமானது என்று குறிப்பிடப்படுகிறது. தூய பக்தன் பகவானிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அவனது ஒரே கவனம் தீவிரமாகவும் நேர்மையாகவும் பகவானுக்கு தொண்டு புரிவதே இருக்கும்.
புரிவதிலே இருக்கும். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று அவன் கவலைப்படுவதில்லை. தனது முகுந்த மாலை ஸ்தோத்திரத்தில் மன்னர் குலசேகரர் தன் பிரார்த்தனையில் கூறுகிறார்: போற்றுதற்குரிய இறைவனே, உலகில் புலனுணர்ச்சிக்காக என்னிலேனும் யான் வேண்டேன். வேண்டுவது உந்தன் நித்திய திருவடி தொண்டென்றே என்று இதுபோன்ற பகவான் சைத்தன்யர் தனது சிஷ்டாசகத்தில் பிரார்த்திக்கிறார். அன்பு பகவானே, பொன் வேண்டான், பொருள் வேண்டான், போற்றும் அடியார்கள் யாரையும் யான் வேண்டான், பெண் நலன்களை நிறைந்த பேரழகு மனைவி வேண்டான். நான் வேண்டுவதெல்லாம் பிறவிகள் தோறும் நின் திருத்தொண்டு என்று பகவான் சைத்தன்யர் முக்தி என்னும் விடுதலை கூட பகவானிடம் வேண்டவில்லை. இச்சுலோகத்தில் மைத்ரேயர் விதுரரின் கேள்விக்கு பதிலளிக்கையில் துருவ மன்னர் தன் மாற்றான் தாய் தன்னை அவமதித்ததனால் அவள் மீது கொண்ட பழி உணர்ச்சியின் காரணத்தினால் முக்தி பற்றி என்னவோ முக்தி என்றால் என்னவென்று அறியவே இல்லை என்று கூறுகிறார். ஆகையினால் முக்தியை தன் வாழ்க்கை லட்சியமாக அடைவதில் அவர் தோல்வியுற்றார். ஆனால் ஒரு தூய பக்தனும் கூட முக்தியை விரும்புவதில்லை. அவன் பகவானை முற்றிலும் சரணடைந்த ஒரு ஆத்மா ஆவான். ஆகையினால் அவன் பகவானிடம் எதையும் கேட்பதில்லை. இந்நிலையில் துருவ மகாராஜா முழுமுதல் கடவுள் தான் முன்னே காட்சியளித்த போது தான் உணர்ந்தார். ஏனெனில் அப்போது அவர் வசுதேவ நிலைக்கு உயர்த்தப்பட்டிருந்தார். வசுதேவ நிலை எனப்படுவது அந்நிலையை உலகில் மாசுக்களானது இல்லாததினால் அது சிறப்பு மிக்கதாகும். அதாவது அந்நிலையில் இயற்கை முக்குணங்களான சத்துவ, ரஜோ, தமோ குணம் என்ற கேள்விகளுக்கே இடமில்லாத காரணத்தினால் ஒருவன் முழுமுதற் கடவுளை நன்கு பார்க்க முடியும். ஏனெனில் வசுதேவ நிலையில் ஒருவன் கடவுளை நேருக்கு நேராக காண முடிகின்ற காரணத்தினால் பகவான் வசுதேவர் என்று அழைக்கப்படுகிறார். துருவ மன்னர் கேட்டது என்ன பாத்திரலாம். சரிங்க மாதாஜி. இப்போ துருவ மகாராஜா இங்க எதனால இப்படி வந்தார் அப்படின்னா, மாற்றாந்தாயின் கொடுஞ்சொற்களால அம்புகளால் துளைக்கப்படுவது போல அவரோட இதயம் ரொம்ப துயரம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் சத்திரிய குடும்பத்தில் பிறந்தவர். சத்திரிய குடும்பத்துல ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க மன்னர்கள். அதனாலதான் அவங்கள சீண்டுனா உடனே போருக்கு போயிருவாங்க. மன்னர்கள் போரிடுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. போர் புரிவதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. அதனாலதான் அர்ஜுனன் என்ன சொல்றார், பகவான் நீ தவமெல்லாம் செய்யறதுக்கு லாய்க்கி கிடையாது, நான் காட்டுக்கு போறேன், எதுக்காக இத்தனை பேரை கொல்லணும், ஐயோ போச்சே எல்லாம் எனக்கு பாவம் வருவே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தப்ப அவர் சொல்றாரு, நீ எல்லாம் போய் காட்டுல தவம் இருக்க முடியாதுப்பா, நீ சத்திரியன், நீ போர் புரியணும்னு சொல்றாரு. அது போல இங்க துருவ மகாராஜா உடனே அவருக்கு கோபம் என்ன பண்றார், 5 வயசு குழந்தை, போரெல்லாம் பண்ண முடியாது. ஆனா அவங்க அம்மா ஒரு ஐடியா தர்றாங்க, நீ போய் முழுமுதற் கடவுளை வேண்டு அப்படின்னு. அவங்க அம்மா நினைச்சிருந்தா இவ ரொம்ப மோசமானவ, இப்படி பண்றாளே, இவளை விஷம் வச்சு கொண்டுட்டு நீ போய் அரியணையில ஏறி உட்காந்துக்கோ உங்க அப்பா மடியில அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனா அவ ஒரு பெரிய பக்தையாக இருந்ததுனால ஒரு நல்ல வழியை காமிச்சு கொடுக்குறாங்க அம்மா. ஒரு தாயோ தந்தையோ இல்லது ஆசிரியரோ, இல்ல ஆசிரியர்னா குருவோ அல்லது வணங்கும் தேவர்களோ தெய்வங்களோ என்ன பண்ணணும்னா முழுமுதற் கடவுள் யார் என்பதை காட்டி கொடுக்க வேண்டும். அவங்கதான் ஒரு உண்மையான தாய், உண்மையான தந்தை, உண்மையான குரு, இல்ல உண்மையான தேவர்கள். இங்க அவங்க அம்மா காட்டி கொடுத்துட்டாங்க, நீ போய் முழுமுதற் கடவுளை வழிபடுன்னு. சோ அவர் கடுமையான தவம் பண்றார். தவம் பண்ணி பகவான் காட்சி அளிக்கும் போது, ஐயோ நாமா பெரிய ராஜ்யம் வேணும்னு கேட்டுட்டமே, யாருகிட்ட போய் என்ன கேக்குறது. இப்போ பலி மகாராஜாட்ட போய் வாமன தேவர் என்ன கேட்டாரு, 3 அடி மண்ணு 3 அடி இடம் வேணும்னு கேட்டார். நான் எவ்வளவு பெரிய ராஜா, அவருடைய அகந்தையை அகற்றுவதற்காகவே பலி மகாராஜா அவருடைய அகந்தையை அகற்றுறதுக்காகவே பகவான் அந்த திருவிளையாடல் பண்ணினார். அப்போ 3 அடி மண்ணு தானே. கடைசிக்கு ஒரு பிராமணன் ஒரு அரசர்கிட்ட போய் சொம்பு வேணும் குண்டா வேணும்னு கேட்காம, இப்ப நீங்க பிரதம மந்திரி வர்றாரு, அவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு இந்த கூடையில இருக்கிற பழம் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டீங்க. இந்த ரோடு போட்டு கொடுங்க, ஒரு பெரிய வேற ஏதாவது பெருசா கேட்பீங்க. ஆனா இங்க என்ன பண்றாரு இவர், நான் அது மாதிரி கேட்டுட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. ஏன்னா பக்தி தொண்டு அப்படிங்கிறது கிடைப்பதற்கரியது. இப்பெல்லாம் நாம பாகவதம் படிக்கிறோம், பகவானோட திருநாமத்தை சொல்றோம் அப்படின்னா உலகத்துல யாரு
பல கோடி பேர் அதுக்கு ஞானம் இல்லாம இருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா மிகப்பெரிய செல்வம். நம்மளுக்கு இந்த செல்வமா நினைக்கிறது எல்லாமே உண்மையில ஒரு தூசு. பகவான் நினைச்சா அதை கொடுப்பார், எடுப்பார். எல்லாருக்கும் அப்படித்தான். வர்றத யாருக்கும் நிலைக்கிறது இல்லை, நிலைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு உண்மையானது கிடையாது. இப்படி இங்க தன்னோட வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேறிய பிறகும் கூட அவரை ஏன் மகிழ்ச்சி அடையல அப்படின்னு கேட்கலாம். அதைத்தான் மைத்ரேயர்கிட்ட இங்க கேட்டுட்டு இருக்காரு. அப்போ மைத்ரேயர் சொல்றார், ஒரு தூய பக்தன் தனது அனைத்து உலக இச்சைகளிலிருந்து விடுதலை பெற்றவனாகவே இருக்கிறான். உலக இச்சைகள், பௌதிக இச்சைகள் அவனுக்கு கிடையாது. பணம் வேணும், அது வேணும், இது வேணும். ஏன்னா இங்க வேணுங்கிறது எல்லாமே பாரம் தான். முதல்லயே நம்ம பாரத்தை சுமந்துட்டு இருக்கோம். இப்ப வேணும் 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 அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஆழ்குழி, புதைக்குழி மாதிரி. ஒருவன் அடுத்தவனை தன் எதிரியாக கருதுகிறான், எதிரியை பழிவாங்க துடிக்கிறான். இதுதான் உலகியல் இயல்பு. எல்லாம் போட்டி போட்டுட்டு சம்பாதிக்கிறது. அவனை விட நான் மேல கட்டணும், இவனை விட நான் பெரிய கார் வாங்கணும். ஆனா ஒரு தூய பக்தன் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. நான் சோச்சதி நான் காங்ஷதி. அவன் எதையும் வேண்டும் என எதிர்பார்க்கறதும் கிடையாது, அவனுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அதனால சோ அவனுடைய ஒரே கவனம் தீவிரமாகவும் நேர்மையாகவும் பகவானுக்கு பக்தி தொண்டு புரியறது தான். எதிர்காலத்துல என்ன நடக்கும்ன்றல அவனுக்கு கவலை கிடையாது. அதுதான் குலசேகரார் தன்னுடைய பிரார்த்தனையில வைக்கிறாரு முகுந்த மாலையில. போற்றுதற்குரிய இறைவனே, உலகில் புலனுகர்ச்சிக்குரிய எதையும் நான் வேண்டேன். அது போல சைத்தன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டகத்தில் சொல்றார், நதனம் ந ஜனம் ந சுந்தரின் கவிதாபா ஜெகதீச காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரி பவதார் பக்திர் அகைதுகிதுகி அப்படின்னு. சோ எனக்கு என்னை தொடரும் அடியவர்களும் வேண்டாம். நிறைய பேர் சீடர்களை சேர்த்துறதுல பெரும் ஆவலா இருப்பாங்க. எனக்கு பின்னாடி இவ்வளவு பேர் வர்றாங்க அப்படி. அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஆசை. என்னை தொடர்ந்து இத்தனை பேர் வரணும். ஒரு அரசியல்வாதி போனான்னா பின்னாடி ஒரு 4 கார் போகும். அது மாதிரி ஒரு முனிவர் இல்ல ஒரு யோகி, அதான் யோகிகள் போனாங்கன்னா அவங்க சித்தர்களா கூட இருப்பாங்க. அவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போகும். அதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. அப்ப பெண்கள் வேண்டாம், எனக்கு அழகான பெண்கள் வேண்டாம். அழகான பெண்களை வேண்டி நிறைய பேர் தவம் இருப்பாங்க. துர்வாச முனி இந்த மாதிரி கூட நிறைய பேர் பெண்கள்னால யோகத்துல தோல்வியுற்றவர்கள் இருக்காங்க. ஆனா முக்தி கூட வேண்டான்னு பக்தர்கள் சொல்றாங்க. ஏன்னா முக்திங்கிறது பக்திக்குள்ளேயே இருக்கு. ஒரு பக்தன் முக்தியை பெற தனியாக முயற்சி பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா பக்தியிலேயே அவனுக்கு முக்தி கிடைச்சிருது. பில்வமங்கல தாக்கூர் சொல்றார், முக்தி தேவி என் வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறாள் அப்படின்னு. அப்ப பக்தர்களுக்கு முக்தி தேவி வீட்டு வாசலையே காத்து கிடப்பாங்க. முக்திக்காக தனியா பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா முக்தி என்பது பக்திக்கு கீழே தான். பக்தி பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது. ஒரு டிவி வாங்கினா அதுக்கு தனியா ஒயரு, அதுக்கு தனியா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டிவிக்குள்ளேயே இருக்கு. உங்களுக்கு ஸ்டெபிலைசர் வேணுமா அதுலயே கொடுத்துருவாங்க. அப்ப டிவிக்கு ஒரு ஸ்கிரீன் வேணுமா, மூடுருக்கு ஏன்னாமா ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஸோ டிவிலேயே எல்லாமே இருக்கு. நீங்க தனித்தனி பாட்டா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போல பக்திக்குள்ளேயே யோகம், ஞானம், கர்மம் எல்லாமே இணைஞ்சிருக்கு. இப்ப யார் ஒருவர் பக்தி தொண்டை எடுத்தார்களோ அவங்களுக்கு இது எல்லாமே உள்ளேயே வந்துருது. அதை வெளியில தனியா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பக்தி என்பது நேரடியானது. மற்ற யோக முறைகள் நேரடியா கிடையாது. யோகா லேடர்ல நாம பார்க்கலாம், பக்தி என்பது மிக உயர்ந்த நிலை. நீங்க என்னதான் கர்ம யோகம் பண்ணாலும், ஞான யோகம் பண்ணாலும், அஷ்டாங்க யோகம் பண்ணாலும், ஹட யோகம் பண்ணாலும், நீங்க கடைசியில பக்தி அப்படிங்கிற லேடரை மிதிச்சுதான் நீங்க பகவானோட லோகத்துக்கு போக முடியும். பக்தியை தாண்டி போகவே முடியாது. சோ பக்தியை நேரடியா எடுத்தவங்களுக்கு இதெல்லாமே தானா கிடைச்சிருது. தனித்தனியா முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு ஞானம், வைராக்கியம் எல்லாமே கிடைச்சிருது. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனாதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச யத் அகைதுகம். ஞானம், வைராக்கியம் எல்லாம் தானே வந்துருது. அப்ப இங்க விதுரர் கேள்விக்கு மைத்ரேயர் சொல்றார்,
துருவ மன்னர் தன் மாற்றாந்தாய் தன்னை அவமதித்ததினால கொண்ட பழி உணர்ச்சியின் காரணத்தினால முக்தியை பற்றி என்னவோ, முக்தி என்றால் என்னவென்றவோ என்னன்னு கூட தெரியாது. ஆனா முக்தியை தன் வாழ்க்கை லட்சியமாக அடைவதில் அவர் தோல்வியுற்றார். ஆனால் தூய பக்தனுக்கு கூட முக்தியை விரும்புவதில்லை. அதேதான். ஏன்னா அவங்க முக்திக்காக பகவானை வழிபடுறது இல்ல. ஏன்னா அன்பு தொண்டு வேற. அன்புனால பகவானை முற்றிலும் சரணடைந்தவர்களுக்கு எந்த தேவையுமே கிடையாது. இப்ப பகவானும் வந்து அவங்க கிட்ட எந்த பகவான்கிட்ட அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அன்புதான் இருக்காங்க. அன்பை மையமாக கொண்டுதான் இந்த உலகம் இயங்குகிறது. அன்புக்கு விலை பேச முடியுமா? இப்போ ஒரு தாய் அன்பு கொடுக்குறா, 1,00,000 தர்றேன் உன்னை காட்டின அன்புக்கு அப்படின்னு மகன் வந்து சொத்து பிரிக்கும் போது சொல்றான், நீ என்கிட்ட வராத, நான் உனக்கு நீ என்னை வளர்த்ததுக்காக நான் 1,00,000 தர்றேன். ஈடாகுமா? அது போல அன்பு தொண்டுக்கு எதுவுமே ஈடாகாது. இதுதான் வசுதேவ நிலை. வசுதேவ நிலை அப்படின்னா அவன் எல்லா குணங்களையும் கடந்து சுத்த சத்துவ நிலைக்கு வர்றதுதான் வசுதேவ நிலை. வாசுதேவே பகவதி பக்தி யோக ஜனயதி ஆசு வைராக்கியம். இப்போ வசுதேவ நிலை அப்படிங்கிறது மிக உயர்ந்த நிலை. வசுதேவ நிலையில தான் பகவானை வந்து பார்க்க முடியும். பகவானை வந்து நேருக்கு நேரம் பார்க்க முடியும். வசுதேவ நிலைங்கிறது சுத்த சத்துவ நிர்குணா நிலைதான் வசுதேவ நிலை. அடுத்த பேரா படிங்க மாதாஜி. வேற யாராவது படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. எந்த இடத்துல இருந்து மாதாஜி? 1, 2, 3வது பேரா? துருவ மன்னர் கேட்டது என்னவென்றால் அவரது கொள்ளு தாத்தா பிரம்மதேவனும் அனுபவிக்காத மேன்மை நிலை பெற வேண்டும் என்பதே. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. துரு என்பதே முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் தன் பக்தர்களிடம் மிகவும் அன்புடையவர். குறிப்பாக துருவ மன்னர் கேட்டது என்னவென்றால் அதிலிருந்து அது மாதாஜி படிச்சுட்டாங்கன்னு நான் அடுத்த பாயிண்ட் போனேன். சரிங்க மாதாஜி, ஃபர்ஸ்ட் இருந்து படிச்சேன். சரிங்க. துருவ மன்னர் கேட்டது என்னவென்றால் அவரது கொள்ளு தாத்தா பிரம்மதேவனும் அனுபவிக்காத மேன்மையான நிலை பெற வேண்டும் என்பதே. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் தன் பக்தர்களிடம் மிகவும் அன்புடையவர். குறிப்பாக துருவ மகாராஜாவை போன்ற பக்தர்களிடம் மிக மிக அன்புடையவர். ஏனென்றால் அவர் 5 வயதிலேயே பக்தி தொண்டு புரிவதற்காக கானகம் சென்றவர். என்னதான் அவரது நோக்கம் தூய்மையற்றதாக இருந்தாலும் பகவான் அதனை கருதாது அவர் தொண்டை மட்டுமே கருத்தில் கொண்டார். ஆனால் ஒரு பக்தனுக்கு ஒரு குறிக்கோள் இருந்து அதை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பகவான் அறிந்தார் என்றால் அவனது பௌதீக ஆசையினை நிறைவேற்றாது அனுப்ப மாட்டார். இது பக்தனுக்கு பகவான் செய்யும் சில சிறப்பு சலுகைகள் ஆகும். துருவ மகாராஜாவிற்கு அளிக்கப்பட்ட துருவலோகமானது ஒரு கிரகமாகும். அதில் எந்த ஒரு கட்டுண்ட ஆத்மாவும் எப்போதும் குடியிருந்ததில்லை. இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் உயர்ந்த படைப்பான பிரம்மதேவனும் துருவலோகத்திற்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டதில்லை. இப்பிரபஞ்சத்தினுள் ஏதேனும் பிரச்சனை என்றால் தேவர்கள் அனைவரும் முழுமுதற் கடவுளான சீரோதகசாயி விஷ்ணுவை காணச் சென்று கடலின் கரையில் காத்து நிற்பர். ஆகையினால் துருவ மகாராஜாவின் தேவையான அவரது கொள்ளு தாத்தாவான பிரம்மதேவனையும் விட மேலான நிலை அவருக்கு அருளப்பட்டது. இச்சுலோகத்தில் பகவான் முக்திபதி என்று குறிப்பிடப்படுகிறார். இதன் பொருள் அவரது திருவடி தாமரைகளின் கீழ் அனைத்து வகையான முக்திகளும் இருக்கின்றன என்பதாகும். 5 வகையான முக்திகள் உள்ளன. அவை சாயுஜ்யம், சாரூபியம், சாலோக்கியம், சாமிப்பியம் மற்றும் சாஸ்டிம் என்பவை ஆகும். பகவானது பக்தி தொண்டில் ஈடுபடும் யாவரும் அடையக்கூடிய 5 முக்திகளிலும் சாயுஜ்யம் எனப்படுவதே மாயாவாத கொள்கைக்காரர்களால் அதிகம் விரும்பப்படுவது. அவர்கள் பகவானின் அருவ பிரம்ம ஒளியில் கலக்க விரும்புபவர்கள். பல அறிஞர்களின் கருத்து என்னவென்றால் 5 வகை முக்திகளிலும் சாயுஜ்ய முக்தியானது உண்மையில் முக்தியே அல்ல. ஏனெனில் சாயுஜ்ய முக்தி பெற்றவர்கள் மீண்டும் உலகில் வீழ்ந்து விடுகின்றனர். இச்செய்தி நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் 10.2.32 நூலிலிருந்து கிடைக்கிறது. அதில் பதந்தி அத என்று கூறப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் அவர்கள் மீண்டும் கீழே வீழ்வர் என்பதாகும். சூனியவாதக்காரர்கள் தங்கள் கடுமையான துறவு நெறிகளால் பகவானின் அருவ பிரம்ம ஒளியில் கலக்கின்றனர். ஆனால் உயிரோ அன்பு செய்வதில் கூடி எப்போதும் பிரதிபலனை விரும்புகிறது.
ஆகையினால் சூனியவாதக்காரர்கள் பகவானின் ஒளியில் ஒன்று கலந்த போதிலும் அங்கு பகவானுடன் தொடர்பு கொள்ளும் வசதியில்லாத காரணத்தினாலும் அவருக்கு தொண்டு செய்ய முடியாததினாலும் அவன் மீண்டும் இந்த உலகினுள் வீழ்கிறான். மேலும் அவனது தொண்டு மனப்பான்மையானது உலக நல செயல்களான மனிதாபிமானம், பிறர் நலம் விரும்புதல், சமுதாய தொண்டு போன்ற வகைகளினால் திருப்தி அடைகிறது. இது போன்று தவறி விழும் நிலைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகளை கூற முடியும். ஏன் மாயாவாத கொள்கையினை சேர்ந்த சிறந்த துறவிகள் கூட இந்நிலைக்கு ஆளாவார்கள்தான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறதுங்களா சொல்றீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இந்த பேஜ் முடிச்சிருங்க, இன்னொரு பேரா முடிச்சிருங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆகையினால் வைணவ கொள்கைகளை பின்பற்றுவோர்கள் 5 வகை முக்திகளில் ஒன்றான சாயுஜ்ய முக்தியினை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களை பொறுத்தவரை முக்தி என்பது மாயைக்கு தொண்டு புரியும் நிலையில் உள்ளவர்களை மாற்றி பகவானின் அன்பு தொண்டு புரிபவர்களாக ஆக்குவதுதான். பகவான் சைத்தன்யரும் இது தொடர்பாக கூறும் பொழுது உயிர்களின் உண்மை நிலை எதுவெனில் பகவானுக்கு தொண்டு புரிவதேயாகும் என்கிறார். இதுவே உண்மையான முக்தியாகும். ஒருவன் தனது செயற்கை நிலையினை விட்டு உண்மை நிலையினை அடையும் பொழுது அவன் முக்தன் அல்லது விடுதலை பெற்றவன் என்று அழைக்கப்படுகிறான். பகவத்கீதையிலும் இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் முக்தன் அல்லது பிரம்மபூதன் என்று கருதப்படுகிறான் என்று பத்ம புராணத்திலும் இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முக்தி என்பது பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபடுதலே ஆகும் என்று. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. இப்ப துருவமன்னன் கேக்குறது என்னன்னா, பகவானை நோக்கி என்ன கேட்கலான்னு போய் தவம் பண்ணாருன்னா, என்னோட கொள்ளு தாத்தா பிரம்மதேவர் கூட அனுபவிக்காத உயர்ந்த ஒரு ராஜ்யத்தை நான் பெற வேண்டும். அதன் மூலமா இவங்களுக்கெல்லாம் நான் பெரிய அடியை தரணும். இப்ப நாமெல்லாம் எதிரிக்கு மேல பெரிய வாழ்வு வாழணும் அப்படின்னு நிறைய வைராக்கியம் எடுத்துக்கிட்டு இந்த பௌதிக உலகில நிறைய பேர், இவன் என்ன எனக்கு கீழே, இவன் என்னை பழிச்சான் இல்லையா அன்னைக்கு, இவனுக்கு மேல நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு தங்களோட ரத்தத்தை உறிஞ்சி அவங்களே குடிப்பாங்க. அவங்களுக்கே அவங்க வந்து சூனியம் வச்சுக்குவாங்க, சொந்த காசுல சூனியம் வைக்கிற மாதிரி. ஏன்னா இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அப்ப அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து மதிமயங்கிடக்கூடாது. நாம எதற்காக வந்தோம் அந்த கொள்கையில உறுதியா இருக்கணும். அடுத்தவன் பாக்குறதுக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணினோம் அப்படின்னா நாம இறக்கும்போது எங்க போவோம்னா நரகத்துக்கு தான் போவோம். நம்மளுடைய ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி, அதைத்தான் நாம பார்க்கணுமே தவிர அடுத்தவனுக்காக நான் பெரிய வீடு கட்டணும், பெருசா வாழ்ந்து காமிக்கணும், பெரிய தொழில் பண்ணணும், ரொம்ப படிக்கணும். ஆனா உலகத்துல நிறைய பேர் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க கண்மூடித்தனமா. யாரோ ஒருத்தன் ஓடுறான், உள்ளுக்குள்ளேயே திருடன் கலந்து ஓடிட்டு இருக்கான். ஆனா உள்ளேயே திருடன் இருக்கிறது தெரியாம அவன் பின்னாடியே ஓடுவாங்க. திருடன் அப்படி அதோ அந்த திருடனே சொல்லுவான், அதோ அங்க ஓடுறான், அந்த சந்தில போனான், இந்த சந்தில போனான்னு அவன் எல்லாருக்கும் வழி காட்டுவான். அது போல நம்மளுக்கு வழி காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்துல. இப்படி போங்க, இப்படி போனா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. நிறைய அந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, அட்ராக்டிவ் ஸ்பீக்கர்ஸ். அவங்க சொல்லுவாங்க நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி, தொழிலில் வெற்றி பெறுவது எப்படி, நிறைய ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய புத்தகமெல்லாம் எழுதி அவங்க பெரிய பணக்காரர் ஆயிடுவாங்க. அதான் படிச்சவனெல்லாம் கண்டிப்பா பணக்காரன் ஆறது கிடையாது. ஆனா அவங்க பணக்காரர் ஆயிடுவாங்க. அடுத்தவங்களை எப்படி ஏமாத்தலாங்கிறது தான் இந்த உலகத்துல ஒரு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில தொழில்ல யாருமே இப்ப நேர்மையா இல்லை. அது இந்த கலிக்காலத்துல அடுத்தவனை எப்படி எய்த்து பிழைக்கலாம், அதுதான் தொழில்ல ஒரு பெரிய ஒரு சட்ட திட்டம். முதல்ல அது ஃபாலோ பண்ணாதான் உங்களால தொழில சக்சஸ் பண்ண முடியும். பொய் சொல்லாம நீங்க தொழில் பண்ண முடியாது. லாபம் ஒரு 10 மடங்கு லாபம் வைக்கலன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அத்தளவு ஆசைகள் மனிதனுக்கு கூடி இருக்கு. எத்தனை சம்பாரிச்சாலும் 10ல. அப்ப இங்க இவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, என்னோட தாத்தாவை விட பெரிய ராஜ்யம் வேணும். எதுக்கு? அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு. ஏன்னா அவங்க என்னைய அவமானப்படுத்தினாங்க இல்லையா, அதனால அவங்கள விட பெரிய ராஜ்யம் இருந்தா நான் வந்து அவங்களுக்கு மேல இருப்பேன், அப்ப அவங்க தாழ்ந்துருவாங்க. இது என்ன இன்டைரக்டா அவமானப்படுத்துறது. சோ இந்த உலகம் அப்படிதான் போட்டி நிறைந்தது. ஒருத்தரை ஒருத்தர் தாழ்த்தி கொண்டு, ஒருத்தரை ஒருத்தர் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு, ஒருத்தரை உதைக்கிறது, இன்னொருத்தர் அவனை உதைக்கிறது, இந்த போட்டி நிலவிக்கொண்டே இருக்கும். இதுதான் ஜட உலகம். இதுதான் ஜட உலகத்தோட சட்டம் கூட. ஜீவோ ஜீவசிய ஜீவனம்.
ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை சார்ந்துதான் வாழ்கிறது. அப்போ ஒரு பெட்டிக்கடைக்காரனை அழிச்சாதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ அந்த அந்த வீதியில உருவாக்க முடியாம. இப்படி ஒருவரை ஒருவர் அழித்து இன்னொருத்தர் அது அவன் முதுகு மேல ஏறி அவனை ஏறி போயிடுறான். இதுதான் அந்த ஜட உலகம். ஆனா இதுக்கு போய் ஆசைப்பட்டுட்டேனே அவர் ரொம்ப வருந்துறார். ஏன்னா பகவானை பார்த்தோன்னே அவர் தூய்மை அடைந்து விடுகிறார். அந்த தூய்மை அடைந்ததனால அவர் உள்ளத்தில் தூய்மையான எண்ணம் எழுகின்றது. ச்சே, நான் பகவானுக்கு சேவை செய்யறத விட்டுட்டு, ஏன்னா அன்பு அங்க பெருகியாச்சு பக்தனுக்கும். அதுதான் உண்மையான நிலை, ஸ்வரூப நிலை. பகவானுக்கு சேவை செய்வதுதான் நம்மளோட உண்மையான நிலை. ஆனா இங்க துருவ மகாராஜா மாயையோட பிடியில் இருந்த பெண்ண நினைக்கிறார். அதை மறந்து தானும் பெரிய ராஜ்யத்தை பெற வேண்டும். அலெக்சாண்டர் என்ன பண்ணார்? பெரிய ராஜ்யத்தை பெற்றார். ஆனா கடைசியில என்ன சொல்லிட்டு போறாரு? நான் கையில ஒண்ணும் கொண்டு போகல, என்னோட வாழ்க்கை இதுலயே போயிடுச்சு. இன்னைக்கு என்னோட உயிர் போயிடுச்சு. உடம்பு பாருங்க, சும்மா கைய வெளியில சவப்பெட்டிக்கு வெளியில போட்டு போறாரு. எங்கிட்ட இருக்கிற காசெல்லாம் பின்னாடி இறைச்சிட்டு வாங்க. ஏன்னா நான் ஒரு காசு கூட தூக்கிட்டு போவோம். இத்தனை சம்பாரிச்சேன், கோடி மில்லியனா சம்பாரிச்சேன், ஒன்ன கூட கையில எடுத்துட்டு போகல. அப்ப பின்னாடி டாக்டர் ஊர்வலமா வர்றாங்க. எனக்கு இவ்வளவு கோடி சொத்து இருந்தும் எந்த டாக்டராலையும் என்னோட உயிரை காப்பாத்த முடியல. இதுதான் மனித வாழ்க்கை. அதனால திருந்திருங்க, நான் ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன். இதே அலெக்சாண்டர் இந்தியாக்கு பாரத திருநாட்டிற்கு வந்தப்போ ஒரு ஞானி தியானத்துல உட்கார்ந்து இருந்தார். இவரை பார்த்தோன்னே எல்லாரும் எந்திரிச்சு அப்படியே தலையில கட்டியிருக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு மேல ஆடை, அப்பெல்லாம் மரியாதைன்னா மேல ஆடை இருக்காது. ஆண்கள் மேல ஆடை இல்லாம அவனுக்கு குனிஞ்சு ரொம்ப பவ்யமா வணக்கம் செலுத்துவாங்க. ஆனா இவர் அப்படியே உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கோபம் வந்தது. எந்திரி மேல, நான் யார் தெரியுமா? எனக்கு நீ ஒரு மரியாதை செலுத்தாம நீ பாட்டுக்கு தவத்துல இருக்கிறியே, உனக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்க தெரியாத, இப்ப நான் கத்தி எடுத்து உன்னை ஒரே வெட்ட போறேன் அப்படின்னு அவர் சிரிச்சாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா நான் வெட்ட போறேன்னு பார்த்தாலே பயப்படுவாங்க, இத்தனை சொல்லியும் கூட இவன் சிரிக்கிறானே அப்படின்னு. எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நீ என்னை வெட்ட முடியும்னா இந்த உடம்பத்தான் வெட்ட முடியும், என்னோட ஆத்மாவை நீ உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. சோ அப்போ இந்த பாரத நாட்டில் எத்தனை ஞானிகள் இருக்கிறாங்க. அப்பா எப்படி தன்னை உணர்ந்த ஆத்மாக்களா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப இது எவ்வளவு புனித பூமி அப்படின்னு அவருடைய சுயசரிதையில எழுதியிருக்காரு. அப்ப இங்க வருவோம் நாம. துருவ மகாராஜாவுக்கு அளிக்கப்பட்ட துருவலோகமானது ஒரு கிரகமாகும். அது எப்படின்னா, எந்த ஒரு கட்டுண்ட ஆத்மாவும் அங்க போக முடியாது. எப்படி வைகுந்தத்துக்கோ இல்ல அதை விட உயர்ந்த கோலோக விருந்தாவனத்திற்கோ ஒரு கட்டுண்ட ஆத்மா போக முடியாதோ, அது போல துருவ லோகத்துக்கும் கட்டுண்ட ஆத்மா போக முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் புனிதர்கள் தான் போக முடியும். ஏன் பிரம்மதேவன் கூட போக முடியாதான். அவ்வளவு. ஏன்னா பிரம்மதேவருக்கு ஒரு துக்கம், ஏதாவது ஒரு கவலை வந்தா கூட எங்க போவார்? சீரோதக சாய் விஷ்ணு பாக்குறதுக்கு தான் போவார். அந்த அளவுக்கு தான் அவருக்கு முடியுமே தவிர துருவ மகாராஜாவோட லோகத்துக்கு போக முடியாது. முக்தி பெற்ற ஆத்மாக்கள் தான் அங்க போக முடியும். அப்ப பகவானோட திருவடி தாமரையில சரணம் புகணும்னு நினைக்கிறவங்களுக்கு 5 விதமான முக்திகள் இருக்கு. சாலோக்கிய, சாரூபிய, சாரூபிய, சாமீபிய, சாஷ்டி, சாயுஜ்ய. சாயுஜ்ய அப்படிங்கிறது இந்த அருவவாதிகள் அடையக்கூடிய முக்தி. ஏன்னா அவங்க அனுகூலமாக இருந்தாலும் பிரதிகூலமாக இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு அந்த சாயுஜ்ய முக்தி கிடைக்கிறது. ஏன்னா பகவானை பற்றி ஏதோ ஒரு வகையில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப பகவான் பாருங்க எவ்வளவு ஒரு கருணை மிக்கவர். என்னை நினைக்கிறையா, நான் உனக்கு முக்தி தரேன். சோ இவங்க 1000 ஆண்டுகள் தவம் செய்யும் முனிவர்கள் கிடைக்காத அந்த முக்தி கூட இந்த அசுரர்களுக்கு கிடைக்குது. பூதனா என்ன பண்ணினானா, குழந்தை கிருஷ்ணரை அவ தன்னுடைய மார்புல விஷம் தடவிட்டு கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க நினைச்சா. அதனால எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சிட்டு போய் பால் கொடுக்குறா. ஆனா பால் கொடுக்க நினைச்சதுனால, ஒரு தாய் அன்பை அவ எடுத்துக்கிட்டதுனால அவளுக்கு முக்தி தந்து கோலோக விருந்தாவனத்துல ஒரு தாயோட பொசிஷன் கொடுத்துட்டாரு.
அப்ப ஏதோ ஒரு வகையில் பகவான் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது நம்மளை தூய்மைப்படுத்தும். தூய்மைப்படுத்தினா அடுத்தது என்ன கிடைக்கும்? பகவான்கிட்ட தானா அந்த அன்பு ஏற்பட்டு விடும். சோ நம்ம பல கோடி ஜென்மமா நம்மள வந்து கலங்கப்பட்டு இருக்கிறோம். கட்டுண்ட ஆத்மாக்கள் கட்டுண்டு கிடக்கிறோம். அந்த கட்டுக்களிலிருந்து விடுபட்டு தூய்மை அடையும் போது, மன தூய்மை அடையும் போது, நம்ம உணர்வு தூய்மை அடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு அடுத்தது பக்தி தானாக ஊற்றெடுக்கின்றது. அதனாலதான் நாம பாகவதம் தொடர்ந்து படிக்கிறோம், பகவத்கீதை தொடர்ந்து படிக்கிறோம், பகவானோட நாம ரூப லீலைகளை தொடர்ந்து கேட்கிறோம், பண்றோம். எதுக்காக? ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு நம்மை தூய்மைப்படுத்துறதுக்கு, சுத்தப்படுத்துறதுக்கு. நம்ம உடலை வேணா பல சோப்பு, நிறைய சோப்பு விளம்பரத்துல பார்க்கலாம். அதெல்லாம் நிஜமா நம்ம அழுக்கு எடுக்குதோ இல்லையோ, புற தூய்மை. ஆனா பகவானுடைய திருநாமம் நீங்க எப்படி சொன்னாலும், முகுந்தா, கேசவா, நாராயணா, அனிருத்தா, எந்த மாதிரி பகவானோட நாமத்தை சொன்னாலும் அது நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. ஆயிரம் ஆயிரம் நாமங்கள், விஷ்ணு சஹஸ்ர நாமம், அச்சுதா, கேசவா, மாதவா, மணிசூதனா, கோவிந்தா, பிரத்யும்னா அப்படின்னு நீங்க எத்தனை நாமம் சொன்னாலும் அது தொடர்ந்து உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதுதான் அடிப்படை. இப்போ ஒரு பாத்திரத்துல நீங்க பால் வாங்குறீங்கன்னா, அது சுத்தமா இருந்தாதான் பால் சுத்தமா இருக்கும். ஒரு சின்ன தூசு இருந்தாலும் என்ன ஆகும்? அது திரிபடைஞ்சு தயிரா மாறிடும். அந்த தயிர் வாயில கூட வைக்க முடியாது, அது வேற. அது போல நம்ம உள்ளம் தூய்மையாக வேண்டும், உணர்வு தூய்மையாக வேண்டும் என்றுனா தொடர்ந்து நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு. இங்க வந்து அரூபாதிகள் அந்த மாதிரி சாயுஜ்ய முக்தியில பகவானோட பிரம்மஜோதிக்கு போனா கூட அங்கிருந்து அவர்கள் மீண்டும் கீழே விழுவார்கள். ஏன்னா பிரம்மஜோதியில கலந்தாலும் அங்க வந்து எந்த ஒரு சேவையும் கிடையாது. சேவை அப்படின்னா நாமெல்லாம் இப்ப இருக்கிறோம், வீட்டுக்குள்ள கைய காலை கட்டி வச்சு உட்கார வச்சிருந்தா எப்படி இருக்கும்? நம்மளால ஒண்ணுமே, ஏன்னா செயலற்று நம்மளால இருக்க முடியாது. யாருக்காவது சேவை செய்யணும். என் பையனுக்கு செய்யறேன், என் கணவனுக்கு செய்யறேன், இல்ல ஆபீஸ்ல செய்யறேன், ஏதோ ஒரு சேவை யாருக்காவது செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் பௌதீகமானது. ஆனா பகவானுக்கு செய்யும் சேவையோ ஆன்மீகமானது. அப்ப அவன் வந்து பிரம்மஜோதி ஆன்மீகமானதுதான், பகவான்கிட்ட இருந்து வர்றதுதான். பிரம்மணோகி பிரதிஷ்டாகம், அந்த பிரம்மனுக்கு ஆதாரம் நானேன்னு சொல்றார். ஆனாலும் அவன் வந்து பகவானை உருவத்தோட வணங்காதனால அங்க சேவைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உருவம் இல்லாத ஒன்றிடம் எப்படி சேவை செய்யறது? அப்ப அவன் வந்து கீழே மறுபடியும் சேவை செய்யற நோக்கத்தோட கீழே விழுந்துடுறான். அப்புறம் மறுபடியும் சமூக சேவை செய்யறான். பிற நலம் விரும்புதல், சமுதாயத்தொண்டு, மனிதாபிமானம் அப்படின்னு உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது, மருத்துவ உதவி கொடுக்கறது, இப்படி பலவிதமான சேவைகள்ல ஈடுபடுறான். ஆனா அது புறச்சேவை. மனிதனோட உடலுக்கு சேவை செய்யறதுனால எதுவும் பெருசா மாற்றம் வரப்போறது இல்லை. ஆனா அந்த ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய சேவையே மிக உயர்ந்த சேவை. ஏன்னா உடல்ல அந்த ஆத்மா சிக்கிக்கொண்டு தவிக்குது. பல ஜென்மமா வேறு வேறு உடல் எடுத்து அந்த ஆத்மா தவித்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மனிதன் உடலுக்குரிய சேவை, நேத்து பகவத்கீதையில சில பிரபுபாதர் அழகான ஒரு ஓமை சொல்லியிருப்பாரு. அனாலஜி என்னன்னா, ஒருத்த ஆத்துல அடிச்சுட்டு போறான். ஆத்துல அடிச்சுட்டு போறவன அவனோட சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவனை காப்பாத்திட்டேன்னு குதிச்சுட்டு இருக்கிறான். ஆனா அவனோட உடம்பு போயிட்டு இருக்கு, உயிர் போயிட்டு இருக்கு அதாவது ஆத்துக்குள்ள. வெறும் சட்டைக்கு மட்டும் நான் புடிச்சிட்டு நான் காப்பாத்திட்டேங்கிறான். அது போல ஒரு உடம்புக்கு, புற உடம்புக்கு செய்யற சேவையினால ஒருவன் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. அவனுடைய ஆத்மாவுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா ஒருத்தனை பக்தனாக்கணும், பக்தியில முன்னேற்ற வேண்டும். அப்போ வைணவ கொள்கையிலே பின்பற்றுவோர் 5 வித முக்திகள். சாயுஜ்ய முக்தி, அதுல சாயுஜ்ய முக்தி ஒண்ணு. அப்ப முக்தி என்பது மாயைக்கு செய்யும் தொண்டு புரியும் நிலையில் உள்ளவர்களை, அவங்கள பொறுத்த வரைக்கும் முக்தி என்பது மாயைக்கு தொண்டு புரியும் நிலையில் உள்ளவர்களை மாற்றி பகவானுக்கு அன்பு தொண்டு புரிபவர்களாக ஆக்குவதுதான். பகவான் சைத்தன்யரும் இது தொடர்பா சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, உயிர்களின் உண்மை நிலை எதுவெனில் பகவானுக்கு தொண்டு புரிவதே. ஜீவேன என்னன்னா பகவானுக்கு தொண்டு புரியுது ஜீவனோட நிலை. ஜீவேன ஸ்வரூபகய கிருஷ்ணேர நித்திய தாச.
இதுதான் உண்மையான முக்தி. அப்ப செயற்கை நிலையை நாம விட்டுறணும். செயற்கை நிலைனா இப்ப செயற்கையா ஒருத்தர் வந்து கால்களால நடக்கிறதுக்கு பொதுவா கைகளால நடக்கிறேன்னு சொன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுதான் நம்ம இப்ப இந்த ஜட உலகில பண்ணிட்டு இருக்கிறோம். பகவானை மறந்து அனுபவிக்கணும்னு நாம நிறைய துடிக்கிறோம். ஆனா நம்மளால அனுபவிக்க முடியல. அப்ப இயற்கையான நிலை என்ன? பகவானுக்கு தோன்றதுதான் நம்மளோட இயற்கையான நிலை. இப்ப பகவானது உண்மையான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் முக்தன் அல்லது பிரம்மபூதன். பிரம்மபூத பிரசன்னாத்மா நாச்சொச்சதி நாகாங்ஷதி. அந்த நிலையை அடையும் போது அவன் எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. அவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அப்ப கவலைப்படுறதும் கிடையாது. கவலை எப்ப வரும்? நாம ஒவ்வொருவர்கிட்டையும் எதிர்பார்ப்பு இருக்கும்போது, அவங்க அப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கணும். சோ அந்த எதிர்பார்ப்பு இல்லாதப்ப அவனுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. இப்ப துருவ மகாராஜா ஆரம்பத்தில் பகவானின் பக்தி தொண்டில் ஆட்பட வேண்டும் என நினைக்கவில்லை. மாறாக தன் கொள்ளு தாத்தாவை விட பெரிய ஆளா இருக்கணும்னு நினைக்கிறார். இது பகவானின் பக்தி தொண்டாகாது. ஏன்னா தாத்தாவை விட பெரிய ராஜ்யம் வேணும்னு கேட்கும்போது என்ன ஆகுது? புலன்களுக்குரியதா அது கருதப்படுது. அப்ப பிரம்மதேவன் பதவியை அடைந்தால் கூட அவன் பந்தப்பட்ட ஆத்மாதான். ஏன்னா பிரம்மதேவர் கூட அங்க 100 வயசுதான் இருக்கிறார். அவருக்கும் ஆயுள் இருக்கு. இப்ப சில பிரபோதானந்த சரஸ்வதி சொல்றார், ஒருவன் உண்மையான தூய பக்தி தொண்டு நிலைக்கு உயர்த்தப்பட்டான் என்றால் அவன் மிகச்சிறந்த தேவர்களான பிரம்மதேவனையும் தேவேந்திரனையும் விட சாதாரண இழிந்த ஜந்துக்கு இணையாகத்தான் கருதுவான். இதற்கு காரணம் இழிந்த ஜந்திற்கும் புலனுகர்ச்சி உண்டு. அது போல மிகச்சிறந்த தேவரான பிரம்மதேவருக்கும் ஜடையக்கை மீது அதிகாரம் செலுத்தவே விரும்புகிறார். ஏன்னா பிரம்மலோகம் வேணும்னு அவர் கேட்கிறார். பிரம்மா எதுக்காக தவம் பண்றார்? பிரம்மலோகம் வேணும்னு. அப்புறம் அவருக்கு அந்த போஸ்ட் கிடைக்குது. அப்புறம் அதுல வந்து அவர் ஒரு அட்ராக்ஷன், கவர்ச்சி உண்டாகுது. எனக்கு பாரு பிரம்மதேவர் போஸ்ட். அதனால தான் பிரம்மதேவர் பிரார்த்தனையில சொல்றார், நான் வந்து எனக்கு படைக்கும் தொழிலை நீ தந்திருக்க பகவானே, நான் இதுல வந்து மயங்கி எனக்கு கர்வம் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறார் முதல்லயே. சோ பிரம்மா கூட முக்குணங்களுக்கு உட்பட்டுதான் இருக்கிறார் சில சமயம். நம்மள மாதிரி கிடையாது. நம்ம எப்பவுமே அதுல இருக்கிறோம். ஆனா பிரம்மதேவர் எப்பொழுதாவது தவறு விடுகிறார். அதான் பிரம்ம விமோகன லீலைன்னு நம்ம பாக்குறோம். ஓகே, இது வரைக்கும் நிறுத்திடலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத்லாம் பிரபு. हरे कृष्ण प्रभु, प्रणाम प्रभु, हरे कृष्ण।